ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அடுக்கு மொழியில பேசுறது, இந்த தமிழ்ல எதிரி மொழியில பேசுறதெல்லாம் பழைய காலங்க. உண்மையே பேசணும், மனசுல இருந்து உண்மையை பேசுறதான் பேச்சு. உன் பேச்செல்லாம் போயிருச்சு, பழைய காலம் அது. நீ என்ன வேணா உருட்டு, கேட்டா கொள்கை தெரியும், கொள்கை தெரியும். நான் நேத்து கூட பேசினேன், என்னப்பா கொள்கை தெரியும், கொஞ்சம் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு பெரியாரை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லு. நான் அரசியல் விட்டே போயிடுறேன். நான் ஓப்பனா சொல்ல 2 நிமிஷம் பேச சொல்லு. பேசுனா பேசுவாரு. அந்த பூத்துல மொத்தம் 350 குடும்பம். அந்த பூத்துல 2000 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு காசு வேணும், அதுக்கு டாஸ்மார்க்ல 10,000 ரூபாய் 10 ரூபாய் கொடுங்க, அதுல இருந்து நான் எடுத்துக்குவேன். அதுல உங்களுக்கு ஃபேமிலி கட்டிங் மினிஸ்டர் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்க. செட்டிங் மினிஸ்டர் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்க. கட்டிங் மினிஸ்டர், செட்டிங் மினிஸ்டர்ஸ் உங்ககிட்ட இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் கூட்டு கலவானீங்க. ஆனால் எங்களுடைய மாவட்ட செயலர் நலத்திட்ட உதவிகளை மட்டுமே செஞ்சு வந்தவங்க. நீ எதுல வேணா போ, ரோட்ல நடந்தே பிரச்சாரம் பண்ணி அவங்க ஜெயிப்பாங்க. நீ எதுல வேணா போ, ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடு, 3000 ரூபாய் கொடு, மக்கள் வாங்குவாங்க. தமிழக மக்களை, பெண்களை ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், 2000 ரூபாய் கொடுப்பாங்க, 3000 ரூபாய் கொடுப்பாங்க. அடுத்த 15-20 வருஷத்துடைய வாழ்க்கையுடைய தலையத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இது. இன்னொரு முறை திமுக வந்தால் பெண்கள் ரோட்ல நடமாட முடியாது. உண்மையா சொல்றேன், பெண்கள் ரோட்ல நடமாட முடியாது. அந்த அளவுக்கு கஞ்சா சேல்ஸ் இருக்கும். நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா கஞ்சா சேல்ஸ் திமுக எம்எல்ஏ தெரியாம நடக்கும் நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு சின்ன வீடு கட்டுங்க, ஒரு செங்கல் இருக்குங்க, கவுன்சிலர் ஓடி வந்துருவார். அது என்ன எனக்கு தெரியாம எப்படி வீடு கட்டுவீங்க கேக்குறாங்களா இல்லையா? ஒரு சின்ன வீடு. திமுக கவுன்சிலர் பத்தி நான் சொல்றேன், எனக்கு தெரியும் அந்த கட்சியை பத்தி. எம்ஜிஆருக்கு அப்புறம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அது எப்படி வீடு கட்டுறீங்க? அது எப்படி நீங்க பிளாட் கட்டுறீங்க? அது எப்படி ரோடு போடலாம்? கான்ட்ராக்டர் 2% கொடு, ஐயா அமைச்சர் கொடுக்கணும், அமைச்சர் முதலமைச்சர் கொடுக்கணும். இப்படியே போயிட்டு இருக்கு வரிசையா. நீங்க மதுரையில மேயரை அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் ஹஸ்பண்ட. ஏன் தெரியுமா அரெஸ்ட் பண்ணாங்க? நேருக்கே தெரியல. என்னடா நமக்கு தெரியாமல 200 கோடி ரூபாய் அடிச்சிருச்சு, நம்ம கலெக்ஷன் வரலையே, நம்ம கட்டிங் வரலையே, அப்ப தூக்கி அந்தமா போடு. ஏதோ மதுரையில மட்டும்தான் கரப்ஷன் நடந்துட்டு இருக்கான். சென்னையில கரப்ஷனே நடக்கலையா. நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் கதறாங்க, போராடுறாங்க, தூக்கி எறிறாங்க, நட்டோட்ல நிக்கிறாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொல்லுவாரு? ஐயோ பாவம், தூய்மை பணியாளர்கள்லாம் என்னுடைய தங்கை, என்னுடைய அக்கா. என்ன நடிவு பாத்தீங்களா? ஆனா அந்த அக்காவை தங்கை தூக்கி போட்டு கூலி படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய எமோஷன். எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நடிப்பு, ஆளுங்கட்சியான ஒரு மிதி. இவ்வளவுதான். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.